ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரீத்தூஸ் டைரி. அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்களுங்க. நம்ம வீட்டில் மாடு இல்லைங்க, அதனால நம்ம மாட்டுப்பொங்கல் வைக்கிறதில்ல. இது வந்து தைப்பொங்கலுக்கு 3 நாளைக்கு முன்னாடியிலேருந்து எடுத்த வீடியோ. தைப்பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே போய் பானை எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வாங்கிட்டு வந்த பானைக்கு நானும் என் பொண்ணும் சேர்ந்து ஜாலியாக கலர் பண்ணோம். அண்ட் மருதாணி வைக்கிறது, வீடு க்ளீனிங்னு எல்லா வேலையும் 2 நாளைக்கு முன்னாடியே முடிச்சாச்சுங்க. பொங்கலுக்கு முன்னாடி நாள் நம்ம வீட்டில் கோலம் போட்டுட்டு 2வது நாளுங்கிறதுனால 2 பிள்ளையாக வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பேக் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு நைட்டே தோட்டத்துக்கு கிளம்பியாச்சுங்க. இது நாங்கள் வைக்கிற 2வது தைப்பொங்கலுங்க. போன வருஷம் தான் முதல் தைப்பொங்கல் வச்சோம். முதல் தைப்பொங்கல் நம்ம வீட்டிலேயே தாங்க வச்சோம். இந்த பொங்கலுக்கு தோட்டத்தில் போயிட்டு தோட்டத்து அட்மாஸ்ஃபியரில் வைக்கலான்ட்டு தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. தோட்டத்துக்கு போனதுலேருந்து தோசையிலேருந்து பொங்கல் வரைக்கும் எல்லாமே விறகடுப்பு சமையல் தாங்க. நைட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தீபாவளிக்கு மிச்சமான பட்டாசெல்லாம் கொஞ்சம் வெடிச்சிட்டு போய் படுத்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம ஈரோடில் இருக்கோமா ஊட்டியில் இருக்கோமாங்கிற அளவுக்கு பண்ணிங்க. பொங்கல் தினமும் வந்தாச்சு. காலையில் இருந்து எல்லோரும் 1 by 1 குளிச்சுட்டு கோலம் போடுறதை வேடிக்கை பார்த்துட்டு உள்ள தோட்டத்துக்கு கிளம்பியாச்சுங்க. கோலம் வந்து எங்கள் அம்மா தான் போட்டாங்க. தோட்டத்துக்கு போயிட்டு சமையலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டோம். நம்ம தோட்டத்துக்கு போய் நம்ம கையால் விதை போட்டு முளைச்ச செடியில் வந்து காய பறித்து அதை சமைச்சு சாப்பிட்றதுனாலே ஒரு தனி சுகந்தாங்க. இந்த கத்திரி, மிளகாய், சேனக்கிழங்கு எல்லாமே வந்து அத்தை வளர்த்தது தாங்க. சேனக்கிழங்கு இன்னும் தோணுனா இன்னும் உள்ளே கொஞ்சம் கிடைக்குங்க. பட் டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் ஒரு சின்ன கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு தேவையான வாழைக்காய், வாழை இலை எல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் தான் நான் இதை பார்த்தேன். இந்த மரத்தோடு ஒட்டிக்கிட்டு எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து மரக்காளான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மரக்காளானை. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு அழகான மயிலகு கிடச்சிது. இது தொட்டால் சினிங்கி செடியோட பூங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சின்ன வயசில் இதை தொட்டு விளையாடின அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் சின்ன வயசில் அதிகமாக இதை பார்த்ததே இல்லை, ஆனால் இங்கே நம்ம தோட்டத்தில் நிறையவே இருக்குங்க. கையோட பூஜைக்கு தேவையான பூவும் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பொறிச்சிட்டு வந்த கத்திரிக்காய், மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு சூப்பரான ஒரு பருப்பு சாம்பாரையும் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. காலையில் இட்லி, சாம்பார், சட்னி பண்ணியான்னு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இது தாங்க நம்ம பெயிண்ட் பண்ண பானை. பானை எடுத்து விறகடுப்பில் வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு. போன டைம் பொங்கல் வைக்கும்போது பொங்கல் தேசால தாங்க பொங்கல் வச்சோம். அப்பா வந்ததை விட இப்போ நல்லா பொங்கி அழகாக நுழைச்சி சூப்பராக வந்ததுங்க. பொங்கல் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைட்லேயே பிள்ளையாவையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நல்லா படையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மதிய சமையல் வேலையை ஆரம்பிச்சாச்சு. இந்த காயை சிலர் பூசணிக்காயின்னு சொல்லுவீங்க, சிலர் அரசாணிக்காயின்னு சொல்லுவீங்க. நம்ம தோட்டத்து காய் தாங்க. காயும் ரசமும் வச்சு எடுத்துகிட்டு வடை சுட ஆரம்பிச்சாச்சுங்க. மண்பானையில் விறகடுப்பில் செஞ்சதுனால இன்றைக்கி எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்துக்கு ஒரு ரவுண்ட் போக ஆரம்பிச்சாச்சுங்க. தோட்டத்தில் நிறையா நெல்லிக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருந்துச்சு. நெல்லிக்காய், வாட்டர் ஆப்பிள், கரும்புன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா சன்செட்டை தோட்டத்துலேயே பார்த்து வச்சுட்டு திருப்பி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அந்த தோட்டத்து காற்று, மண் வாசத்தோட இயற்கையாக எங்களுடைய பொங்கல் சூப்பராக போச்சுங்க. உங்களோட பொங்கல் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாங்க. டாடா, பை.